ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபார்மர்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நிலக்கடலை போடுறதுக்காக காடு ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காடு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா 9 கலப்பையில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து சோளம் வரைச்சிருந்தோம். அதாவது மாட்டுக்கு தீவனமாக சோளம் வரைச்சி அறுத்து போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் ஃபுல்லாக அறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பட்டத்துக்கு வந்து நிலக்கடலை பயிரிடணும். அதனால் நிலக்கடலை போடுறதுக்காக காடு எல்லாத்தையும் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக பெஞ்சிச்சு, கொஞ்சம் ஈரன்றதுனால இப்போ ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் 9 கலப்பை டிராக்டர் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்குழு ஓட்டி அடுத்து நெட்டு உழவு ஓட்டணும், 2 உழவு ஓட்டணும். 9 கலப்பை 2 உழவு ஓட்டினா தான் காடு நல்லா பொதுன்னு இருக்கும், நல்லாவும் விவசாயம் நல்லா இறங்கும். நிலக்கடலை நல்லா போட்டால் இறங்கும். அதனால தான் வந்து 2 உழவு ஓட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா காடு எல்லாம் கடிச்சிச்சு. ஏன்னா வந்து மாடு கட்டியும் தட்டு அறுத்து போட்டு அதே இடத்துல மாடு கட்டுறதுனால அந்த கடிச்சாச்சு. அதனால் வந்து மழை பெஞ்சனால தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா காடு ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து மாட்டு சாணத்தை வந்து எருவாக பயன்படுத்த போகிறோம். அது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் இன்னும் வந்து ரொட்டேட்டர் விட்டு உழவு ஓட்டணும். அப்போ தான் வந்து நிலக்கடலை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பைப் போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இது நிலக்கடலை போடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காடு ஓட்டிகிட்டு இருக்கும் போது மொதல் காடு ஓட்டுறோம். இந்த பக்கம்லாம் ஓட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் மேலே கொஞ்சம் தான் இருக்குது. அது ஓட்டத்துக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் எருவு போட்டால் தான் வந்து நிலக்கடலை நல்லா இறங்கும். ஏன்னா அது நிலக்கடலை வந்து மண்ணுக்குள்ளே வளருது. அதனால் வந்து எருவு நல்லா எருவு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நிலக்கடலையும் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரவுண்டு கட்டி ஓட்டிகிட்ருக்காப்புல. இப்போ வந்து குறுக்குள்ள தான் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ நேராக ஓட்டி மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டம் தான் பாருங்கள். பில்லு எப்பயும் கொஞ்சம் இருக்குது. இப்போ தோட்டத்தை ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கட்டை பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது சோளக்கட்டை. இது வந்து முதல் மாட்டு கருத்து போடுறதுனால மீதெல்லாம் தலைஞ்சிருந்துச்சு மழை பெஞ்சதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வேரோடெல்லாம் பிடிங்கி போட்டுருச்சு. இப்போ அந்த கட்டையெல்லாம் வந்து காலில் ஏறிடும். அதனால் ரொட்டேட் விட்டு ஓட்டினா தான் அந்த கட்டைலாம் சின்ன இருக்கிறது இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் நம்பரில். அந்த வீடியோ வந்து தொடர்ந்து முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோ போகிறதில்ல விவசாயத்தை பற்றி தான். நம்ம எல்லாமே இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த 9 கலப்பையில் வந்து காடு ஓட்டினதுக்கப்புறம் இயற்கையான ஒரு உரத்தை வந்து நம்ம போட போகிறோம். அதுதான் வந்து மாட்டு சாணம். அது குப்பைன்னு சொல்லுவாங்க, எருவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அந்த எருவை வந்து டிராக்டர் மூலியமாக ஓட்டி தான் போட்டு இறைக்க போகிறோம். அது எல்லாத்தையும் காட்டில் இறைச்சி விட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்டர் ஓட்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்ருக்காங்க காடு. கீழே பார்த்தீங்கன்னா இதில் சைடில் இருந்த வரப்பில் இந்த புல்லெல்லாம் பிடிங்கி போட்டு நெருப்பு வச்சிட்ருக்காங்க ஒரு சைடு. இது பார்த்தீங்கன்னா பில்லு சைடு அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஒரு ஓட்டினா அப்படி தான் இருக்கும். இன்னொரு அளவு சேர்த்து ஓட்டணும். இப்போ வந்து குறுக்கலாக ஓட்டுறோமா, அடுத்து வந்து நெட்டில் ஓட்டினா தான் அதில் இருக்கிற வேர்வெல்லாம் அறுத்து காயும் பில்லு. இப்போ வெயில் அடிக்கிற, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால வெயில் அடித்தா தான் எங்கள் பில்லுலாம் காயும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் காடு ஓட்டணும் அப்படின்னா நம்ம ஃபார்மசி யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.